ஒரு நாள் விஜயநகரத்தில் மண்ணுக்குள் புதைந்திருந்த ஒரு ரகசியம் முழு அரசையும் அதிர்ச்சியடையச் செய்தது. ஆனால் அதை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை, ஒரே ஒருவரைத் தவிர. அவர் யார் தெரியுமா? அவர்தான் தெனாலிராமன். விஜயநகர அரச அரண்மனை. அழகான மண்டபம், அமைதியான சூழல். அமைச்சர்கள் அனைவரும் வரிசையாக நின்றனர். அப்போது மன்னர் கிருஷ்ணதேவராயர் கவலையுடன் இருந்தார். என் நாட்டில் ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கிறது என்றார். அனைவரும் அதிர்ச்சியுடன் பார்த்தனர். நமது பழமையான கோவிலின் கீழ் ஒரு ரகசிய செல்வம் இருக்கிறது என்று கூறப்படுகிறது. ஆனால் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. அமைச்சர்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். நாம் பல நாட்களாக தேடுகிறோம் அரசே, ஆனால் எந்த சுவடுகளும் இல்லை. மன்னர் சிந்தித்தார். இதை யார் தீர்க்க முடியும்? அப்போது மெல்ல முன்னே வந்தார் தெனாலிராமன். அவர் சிரித்துக்கொண்டு சொன்னார், அரசே, இந்த ரகசியத்தை நான் கண்டுபிடிக்கலாம். அனைவரும் சிரித்தனர். நீயா? இது சாதாரண விஷயமில்லை. மன்னர் சொன்னார், சரி தெனாலிராமா, நீ இந்த செல்வத்தை கண்டுபிடித்தால் உனக்கு பெரிய பரிசு. தெனாலிராமன், அரசே, எனக்கு ஒரு நாள் மட்டும் கொடுங்கள். அந்த இரவு தெனாலிராமன் கோவிலுக்குச் சென்றார். அங்கு அமைதி, காற்றின் சத்தம். அவர் மண்ணை பார்த்தார், சுவர்களை பார்த்தார். பின்னர் மெதுவாக சிரித்தார். ரகசியம் இங்கேயே இருக்கிறது. அவர் கவனித்தார், ஒரு பழைய கல், அதில் சிறிய குறிகள், யாரும் கவனிக்காத ஒரு சின்னம். இதுதான் குறி என்றார். அடுத்த நாள் அரண்மனை முழுவதும் எதிர்பார்ப்பு. மன்னர் கேட்டார், என்ன தெனாலிராமா, கண்டுபிடித்தாயா? தெனாலிராமன் சிரித்தார். அரசே, செல்வம் இருக்கிறது, ஆனால் அது மண்ணுக்குள் இல்லை. அனைவரும் அதிர்ச்சி. அரசே, அந்த கோவில் நமது முன்னோர்கள் கட்டிய ஒரு சின்னம். அதில் உள்ள கலை, அதில் உள்ள அறிவு, அதுவே உண்மையான செல்வம். அமைச்சர்கள் அமைதியாகினர். மன்னர் ஆழமாக சிந்தித்தார். நாம் தவறாக நினைத்தோம். தெனாலிராமன் மெதுவாக சொன்னார், அரசே, நாம் எப்போதும் செல்வம் என்றால் தங்கம் என்று நினைக்கிறோம். ஆனால் அறிவும் பாரம்பரியமும் தான் உண்மையான செல்வம். மன்னர் சிரித்தார். தெனாலிராமா, நீ மீண்டும் ஒரு முறை நிரூபித்தாய். உண்மையான செல்வம் மனதில் இருக்கிறது. அனைவரும் கைத்தட்டினர். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.